இலங்கை நாட்டின் அமைதிக்காகவும் நாட்டின் சுபீட்சத்திற்காகவும் கையில் சிவலிங்கத்தை ஏந்தியவாறு சிவராத்திரியை முன்னிட்டு சிவபித்தன் தியாசுவாமி அவர்களால் ஹெட்டன் கணபதி யோகி சித்தர் பீடம் ஓம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரர் ஆசிரமத்திலிருந்து நுவர்லியா காயத்ரி சித்தர் பீடம் வரையில் புனித பாத யாத்திரை முன்னெடுக்கப்பட்டது. குறித்த பாத யாத்திரை ஹெட்டன் கொட்டக்கலை தலவாக்கலை ஊடாக நுவர்லியா காயத்ரி அம்மன் சித்தர் பீடத்திற்கு செல்ல உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த பாத யாத்திரையானது ஹெட்டனில் கணபதி யோக சித்தர் சுவாமிகளின் ஆலயத்திலிருந்து 12 மணி அளவில் ஆரம்பிக்கப்பட்டு நுவரெலியா காயத்ரி பீடம் லிங்கேஸ்வர ஆலயத்தை நோக்கி நாளைய தினம் செல்ல இருக்கின்றது. நாட்டினுடைய சுபிட்சகரமான வாழ்வையும் எங்களுடைய சிவனை வழிபடுவது பயமாக இருக்கின்ற அந்த வேளையிலே அன்பே சிவமாய் அன்பான் அந்த கடவுளை யாவரும் வழிபட வேண்டும் என்பதற்காகவே இந்த பாத யாத்திரை செல்கின்றோம். இந்த மலையகத்திலே எங்களுடைய ஞானி கதிராம பக்த மாமன்றம் கடந்த 2006ஆம் ஆண்டு இலங்கையில் முதன்முதலாக இந்த பாத யாத்திரையை எங்களுடைய குருசாமி ஸ்ரீ கானா மகேஸ்வர குருக்கள் தலைமையிலே ஆரம்பிக்கப்பட்டு இன்றைய தினம் இந்த 20 வருடங்கள் கடந்தும் எங்களுடைய மலையகத்திலே பெரும்பாலான அடியவர்கள் தங்களுடைய பாத யாத்திரைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகின்றார்கள். அதே போன்று இன்றைய தினம் இந்த மகா சிவராத்திரி தினத்தை விஸ்வாவசு வருடத்திலே வருகின்ற மகா சிவராத்திரி தினத்தை முன்னிட்டு எங்களுடைய சிவபித்தன் தியாசுவாமி அவர்கள் ஹட்டன் காசி விஸ்வநாதர் ஆலயத்திலிருந்து காயத்ரி பீடம் ஸ்ரீ லங்காதீஸ்வரர் ஆலயத்தை நோக்கிய இந்த பாத யாத்திரையை பக்தி பூர்வமாக ஆரம்பித்திருக்கின்றார். இந்த பாத யாத்திரை பக்தி பூர்வமாகவும் எங்களுடைய அடியவர்களின் மனதில் பக்தி சிரத்தை பெருகவும் அடியார்களுடைய வாழ்வில் வளமான வாழ்வு பெறவும் எங்களுடைய நாடு சாந்தி சமாதானம் சுதீர்ஷம் நிறைந்து அனைத்து மக்களும் அனைத்து இன மக்களும் சேமமாக வாழ்வதற்கு வழிவகுக்க வேண்டும் என்பதை பிரார்த்தனை செய்து எங்களுடைய யாத்திரை சிறப்பாக அமையவும் இந்த யாத்திரை தொடர்ந்து இன்னும் பல அடியவர்கள் பின்பற்றவும் வேண்டிய பெருமானின் ஆதார விண்ணங்களை வாழ்த்தி வணங்கி எங்களுடைய ஞானி கதிராம பக்த மாமன்றத்தின் தலைமை குரு சுவாமி மகேஸ்வர குருக்கள் சார்பிலே அவருடைய யாத்திரை சிறப்பிக்க மனமார்ந்த வாழ்த்துக்களையும் எல்லாங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம பார்வதி வதகே ஹர ஹர மகாதேவா.